ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினிஸ் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யோகி பாபு நடிப்புல வெளிவந்த போட் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். போட் இந்தியா சொல்றதுக்கு முன்னாடி 1942-43 பீரியட்ல நடக்கிற ஒரு கதை. இந்திய நகரங்கள் மேல ஜப்பான் விமானங்கள் குண்டு போட போகுதுங்கிறதுனால மக்கள் பயத்திலேயே இருக்காங்க, வீட்டை விட்டு வெளியே வராமே இருக்காங்க. பலர் சென்னையில இருந்தே கிளம்பி வேற ஊர்களுக்கு போயிருக்காங்க. ஸோ வாரத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் திறந்த வெளியில கோர்ட்டு, அரசாங்க மருத்துவ கேம்ப் மாதிரியான விஷயங்களை எல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் அரேஞ்ச் பண்ணி நடத்துறாங்க. அப்படி சாண்டோம் பீச் பக்கம் நடக்கிற ஒரு மெடிக்கல் கேம்புக்கு சின்னி ஜெயந்த், ஷாம்ஸ், கௌரி கிஷன் உள்ளிட்ட ஆட்களும் போலீஸ் காவலர்கள் தன்னுடைய தம்பியை கூட்டிட்டு போக மீனவரான யோகி பாபுவும் அவருடைய பாட்டியும் வராங்க. திடீர்னு ஜப்பான் விமானங்கள் குண்டு போட போகுதுன்னு செய்தி வந்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இந்த தாக்குதல இருந்து தப்பிக்க தன்னுடைய போட்ல ஏறி நடுக்கடலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார் யோகி பாபு. கூடவே இன்னும் சிலர் உதவி கேட்டு போட்ல ஏறிக்கிறாங்க. இவங்க போட் செயலாக ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரியும் இந்த போட்ல ஏறினதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்க வர ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரும் பழைச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த போட். இந்த படத்துல யோகி பாபு ஆல்மோஸ்ட் ஒரு 99% சீரியஸான ஒரு கேரக்டரா ஹீரோவாவே வராது. அவர் காமெடி பண்ணாதனாலுமே கூட அவரால் ஒரு சீனை பக்காவா ஹோல்ட் பண்ண முடியுங்கிறது இந்த படத்துலயும் தெரியுது. படத்தையும் போட்டையும் ஆங்கர் பண்ணி கொண்டு போறது இவருதான். அவர் நடிப்பு ஒரு சின்சியாரிட்டி இருக்கு. சமீபத்தில் வந்து சட்னி சாம்பார் சீரியஸ்ல இது தெரிஞ்சது. எம்.எஸ். பாஸ்கர், யோகி பாபு பாட்டியா வர லீலா, ஷாம்ஸ், மதுமிதா, ஷாரா, கௌரி கிஷன், சின்னி ஜெயந்த், சின்ன பையனா வர அக்ஷர் தாஸ்னு எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஒரு சில லாங் ஷாட்ஸ்ல, எஸ்டாபிஷிங் ஷாட்ஸ்ல கவனிக்க வைக்கிறாரு சினிமாகிராஃபர் மாதேஷ் மணிக்கம். கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்ல எடுத்து கிராபிக்ஸ்ல மேட்ச் பண்ணாலுமே கூட ஒரே ஒரு போட்ல எவ்வளவு நடிகர்களை வச்சு எடுக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம் தான். கண்டிப்பா பல இடங்களில் கிராபிக்ஸ் தரம் இன்னும் கூட பெற்றா இருந்துடலாம். பட் கிடைச்ச பட்ஜெட்லாம் ரொம்ப தப்பு தெரியாம பண்ணிடுறாங்க. ஜிப்ரான சேதா டோட்டலா தேவையே இல்லாத 2 பாடல்கள் ஒரு 2 இடத்துல கேட்க நல்லா இருந்தாலும் படத்துடைய ஓட்டத்துக்கு செட் ஆகல. பின்னணி இசையில தனக்குன்னு ஒரு பேர் எடுத்துக்கிற ஜிப்ரானா பின்னணி இசை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. செம்ம கிரியேட்டிவா, இன்டெலக்சுவலா யோசிக்கக்கூடிய கூட சிம்புதேவன் கான்செப்டா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பிடிச்சிருக்காரு. ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ப்ராமிசிங்காவே இருந்தது. தான் சொல்ல வர மெசேஜுக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர்ஸ், அவங்க எல்லாரும் ஒரே போட்ல டிராவல் பண்ண வேண்டிய அந்த சூழல் வர விதம் இதெல்லாம் நல்லாவே இருந்தது. படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் அப்படிங்க, அதாவது அந்த போட் கடல்ல பயணம் பண்ண ஆரம்பிக்கிற வரையும் எடுக்கப்பட்டிருந்த டிராமா கொஞ்சம் பெட்டராகவே இருக்காச்சு. தென் ஜாதி மதம் பத்தியோ ஏற்றத்தாழ்வு பற்றியும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ், கான்வர்சேஷன்ஸ்லாம் அர்த்தமுள்ளதா இருந்துச்சு. முதல் பாதியோட 2வது பாதியில டிராமா கம்பேரிட்டிவ் கொஞ்சம் ஓகேவா ஃபீல் ஆச்சு. ஷிப்ரெக் கேம் மாதிரி மாற ஒரு சூழல். தென் யார போட்ல இருந்து தள்ளி விடணும்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிற பாயிண்ட்னு ஆடியன்ஸை இன்னும் கலங்க வைக்க இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஸ்கோப் இருக்கிற மாதிரியான காட்சியும் இருக்கு. ஆனா அந்த பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், அதுல பல வகையான சோஷியல் மெசேஜஸ்னு தான் முதல் 2 படங்களை ட்ரை பண்ண விஷயத்தையே திரும்ப ரிவிசிட் பண்ணிருக்காரு ஏற்கனவே சிம்புதேவன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் இன்டென்ஷனை பாராட்ட முடியாத அளவுக்கு என் ப்ராடக்டை பாராட்ட முடியல. முதல்ல இது ஒரு சர்வைவல் டிராமாவா, த்ரில்லரா, சோஷியல் சதையரானே தெளிவே இல்லாம கதை நகருது. போட்ல எல்லாரும் ஏறிடுறாங்க, தாக்குதல் இருந்து தப்பிச்சிடுறாங்க. சரி, அடுத்தது என்னன்ற ஒரு கேள்வி வரும்போதுதான் படம் தடுமாற ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லப்பட்டாலுமே கூட கேரக்டர்ஸ் கேரிகேச்சரா எழுதப்பட்டதுனாலையும் எந்த கேரக்டரோடையும் கனெக்ட் பண்ணிக்க முடியலங்கிறதுனாலையும் எனக்கு எதுவுமே த்ரெட்டனிங்கா ஃபீல் ஆகவே இல்லை. தென் இன்சை அரசன் மாதிரி ஒரு ஸ்டார் காமெடியன் லீட் ரோல நடிச்ச கதைக்கு ஓவராலாவே அந்த படத்துல இருந்த காமிக்கலான ஒரு டோனுக்கு அந்த படத்துல செய்யப்பட்ட காமெடிகள் ஒர்க் ஆச்சு. பட் அதே ஓல்ட் ஸ்கூல் அப்ரோச் இங்க சுத்தமா செட் ஆகவே இல்லை. எம்.எஸ். பாஸ்கர் குருவசனம், ஷாராவு குருவசனம், சின்ன ஜெயந்த் குருவசனம், ஷாம்சி ஒரு கவுண்டர்னு டைலாக் கட் பண்ணி இதே மாதிரி ஃபார்மெட்லயே பாட்டிலே மாத்தி காட்டுறாங்க. பட் எதுவுமே சீரியஸாவும் சரி காமெடியாவும் சரி அப்பீல் ஆகவே இல்லை. ஒரு சேண்ட் கேரக்டர் நம்பல்கின்னு பேசுறது, பிரிட்டிஷ் அதிகாரி கேரக்டர் ஜாக்சன் துரை மாதிரி ஆங்கிலம் கலந்து தமிழ வாய்க்குள்ளே பேசுறதுன்னு இதெல்லாமுமே கூட நம்மளுக்கு கொஞ்சம் அந்நியமாக்கிடுது. சரியாவது மட்டுமே இவங்க எல்லாரோடைய நோக்கமா இருந்தாலுமே கூட அது அழுத்தமா சொல்லப்படல. சுவிட்ச் போட்டு ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி திடீர்னு எல்லாரும் ஒரே மாதிரி சோகமா பேசுறாங்க, இல்ல எல்லாரும் ஒரே மாதிரி ஜாலியா பேசுறாங்க, இல்ல ரொம்ப பாசிட்டிவா நம்பிக்கையா பேசுறாங்க. இந்த கதை சாப்டர் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு பேரு. பக்கிங்கம் வீரனும், பரதேசியின் பேரனும், அடிமை மண்டங்களும், ஜப்பான் குண்டுகளும், இந்த மாதிரி. சோ இந்த சாப்டர் பேர்கள் சிங்குபடி இருந்தாலுமே கூட அது எந்த பர்பஸையும் சர்வ் பண்ணல. ஆடியன்ஸ் இதை வச்சு ஏதோ ஒரு செம்மையா கதை சொல்ல போறாங்கன்ற ஒரு ஃபால்ஸ் ஹோப் தான் கிரியேட் ஆகுது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வசனங்கள் இருக்கு இல்லையா, அது இந்த டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் இன்டர்வியூ சொல்லலாம், வாய்ஸ் பைட்ஸ் மாதிரி சின்ன ஸ்னிப்பட்ஸ் தான் வந்து போகுது. ஸோ எல்லாமே தனித்தனி வசனங்களா பாயிண்ட்ஸா மட்டுமே தெரியுதே தவிர ஸ்கிரிப்ட்ல கோடுவையா ஆர்கானிக்கா சவுண்ட் ஆகவே இல்லை. இந்த பிளாக் இது ஃபேட் ஆகி வந்து போற அந்த எடிட்டிங் ஸ்டைல் வர இந்த நரேஷன் இன்னும் டைல்யூட் தான் பண்ணிருக்கு. சில கான்வர்சேஷன்ஸ் நல்லா எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஆனா அதுவுமே கூட கொஞ்சம் ஃபோர்ஸ்டாவே இருந்தது. எல்லா மெசேஜையும் கவர் பண்ணிடுவோம்னு கடைசியா ஒரு மெசேஜும் சொல்றாரு இயக்குனர். பட் அதுல ஏற்படப்படியது ஒரு சின்ன நையாண்டி ரசிக்கும்படியா இருந்தது. எம்.எஸ். பாஸ்கர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஒன்று எழுதிருக்காங்க. தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல. பட் அன்எக்ஸ்பெக்டட் குபே சிரிப்பு மொமெண்டா அது ஆயிடுச்சு. அவர் சீரியஸா பண்ணிருக்காரு. பட் படத்தோட ஓட்டத்துல அது ரொம்ப போலியா துணிந்துக்கிட்டு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல இந்தியன் தாத்தாவுக்கு வேற ஹோமாச் கொடுத்துருக்காரு இயக்குனர். அது ஒரு நல்ல தாட் தான். ஆனா அது அப்படி ஃபீல் ஆகாம கம்பிக்கோட்டை படத்துல எம்.எஸ். பாஸ்கரே விதமா கெட்ட போட்டு காமெடி பண்ணுவார் இல்லையா, அதுக்கு ஹோமாச் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு.
ஃபைனலா கிளைமேக்ஸ்ல 2 கேரக்டர்ஸ் பண்ற ஒரு விஷயம் ரொம்ப அபத்தமா இருந்துச்சு. ஏன்னா இது முன்னாடியே ஏன் யோசிக்கல அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்மளுக்கு தான் சொல்லப்படவே இல்லை. மொத்தத்துல இந்த போட் ஒரு நல்ல ஐடியா, நல்ல கான்செப்ட். பட் ரைட்டிங்கா பாரத விலாஸ் காலத்து கதைகளையும் பத்திரிகை துணுக்குகளையும் ஞாபகப்படுத்துற ஒரு படம். ஓவரால ஒரு ஹம்ரஸான மூவி தான். பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம போனீங்கன்னா, நல்ல மெசேஜஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். இந்த படத்தை நீங்க ரசிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு.